இன்று நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்கள். ஹல்லேலூயா. இதுல இருக்கிற இந்த சம்பவத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. ஒன்லி ஒன் வேர்ட். ஒன் காட், ஒன் வேர்ட். ஒரே தேவன், அவற்றிருந்து ஒரே வார்த்தை தான். ஆமென். துவக்கத்திலேயே நான் சொன்னது போல நிறைய பேர் நிறைய பேசிட்டே இருப்பாங்க, இன்க்ளூடிங் மீ. ஆனா அதுல நம்ம ரிசல்ட் நல்லதா பேசும்பொழுது நல்லதா இருக்கும். சில இடங்கள்ல ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, அது பெரிய பிரச்சனையா மாறும், சண்டையா மாறும், மனஸ்தாபங்களா மாறுகிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஆண்டவர் அப்படி மணிக்கணக்கா பேசவும் மாட்டாரு, மணிக்கணக்கா எதையும் செய்ய மாட்டார். ஒரு வார்த்தை, ஒன்லி ஒன் வேர்டு தான் ஆண்டவரோட பாலிசியே. ஹல்லேலூயா. இதுல நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமத்துல ஒரே ஒரு வார்த்தை தான் அவர் சொன்னாரு, உண்டாக கடவது. அந்த ஒரு வேர்ட்லயே அப்படியே அந்த செடிகளோ, மரங்களோ, கொடிகளோ, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நீர் நிலைகள் எல்லாமே அப்படியே அந்த வார்த்தையினால உண்டானது. ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு எல்லாம் கீழ்ப்படிந்ததா இருந்தது. ஜஸ்ட் ஒன் வேர்ட். ஆமேன், ஆமேன். இதுல இந்த நூற்றுக்கு அதிபதி ரோம அதிகாரி, அவர் செஞ்சுரியன் என்று ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதுல அவர் இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம்ல பிரவேசிக்கும் பொழுது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வருகிறதை பார்க்கிறோம். 6ஆம் வசனத்துல, ஆண்டவரே, அவர் ரோம அதிகாரியா இருந்தாலும், அவர் யூதராய் அல்லது இஸ்ரவேலராய் இல்லாமல் இருந்தாலும், அவர் ரோமர் செஞ்சுரியனா இருந்தாலும், அவர் ஆண்டவரே, இயேசுவை ஒரு விசுவாசத்தோட ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார். என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா. இந்த ஆபீசரோட வேலைக்காரன் ஒரு வாலிபன். அவன் படுத்த படுக்கையா இருக்கான், பேராலிசிஸ். அவன் திமிர்வாதமாயினா படுத்த படுக்கையா, எழும்ப முடியாதபடி, பக்கவாதம் என்று சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறான். அப்ப எழும்பி வர முடியாம இருக்கும் பொழுது அவன் எவ்வளவு வேதனையா இருந்திருப்பான்றத நம்ம உணர முடியும். 7ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதற்கு இயேசு, நான் வந்து, ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்பது இரண்டாவது வார்த்தையாய் ஆண்டவர் சொல்றாரு. ஐ வில் கம் அண்ட் ஹீல் ஹிம். நான் உன் வீட்டுக்கு அவனை சுகமாக்குகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதி ஏசாமி வர்றாருன்னா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி பயணப்பட்டு ரொம்ப தூரம் கூட்டிட்டு எல்லாம் போல. நூற்றுக்கு அதிபதியோடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? 8ஆம் வசனத்துல அவர் நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. எனக்கு எந்த தகுதியும் இல்லை ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு. நான் அதற்கான பாத்திரன் அல்ல. ஆக்சுவலா அவர் ஒரு ரோம செஞ்சுரியன், நூற்றுக்கு அதிபதி, ஒரு அதிகாரி. ஆனா அவர் சொல்றாரு, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அந்த தாழ்மையை நாம் அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஆமென். ஜஸ்ட் ஒன் வேர்ட். ஸ்பீக் த வேர்ட் ஒன்லி. அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லும், ஆண்டவரே, வேற எதுவுமே வேணாம். நீங்க வர்றதுக்கு என் வீட்டுல நான் பாத்திரம் அல்ல, எனக்கு அந்த தகுதியே இல்லை. இவ்வளோ ஒரு தாழ்மையோட அவர் சொல்றாரு. ஜஸ்ட் ஸ்பீக் த வேர்ட் ஒன்லி. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்பொழுது என்ன நடக்கும்? என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்ப என்னுடைய சர்வெண்ட் ஷால் பி ஹீல்டு. நீங்க இங்கிருந்தே, அதுவும் அங்க ஒரு வார்த்தை சொல்லனா, இருக்கிற இந்த இடத்துலயே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் சுகமாவான் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இயேசு சுவாமி சொல்றாரு, நான் குணமாக்குறேன். ஐ வில் கம் அண்ட் ஹீல்னு அவர் 2 வார்த்தை சொல்றாரு. ஆனா அவன் கேட்கறது ஒரே வார்த்தை. நம்ம ஒரு ஆசீர்வாதம் இல்ல, 2 ஆசீர்வாதம், 3 வேணும்னு கேட்பானா, அவன் 2 வார்த்தை ஆண்டவர் சொன்னால, கம் வேண்டாம், நீங்க நீங்க ஒரு வேர்டு மட்டும் சொல்லுங்க, அது ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகும் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள்ல பார்க்கும் பொழுது, இவன் யார், இவனுக்கு இந்த விசுவாசம் எப்படி அப்படிங்கிற அந்த ஃபெய்த்தை பத்தி எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, அவனுடைய அந்த புறஜாதியானவனாய், அதாவது ரோமனாய் இருந்தான், யூதனாய் அவன் இல்லை.
ஆண்டவரை அறியாதவன். ஆனா அவன்கிட்ட வார்த்தை இருந்தது. எப்படி அவனுக்கு இந்த அத்தாரிட்டி இருக்கிறதோ அதே போல அவனுடைய விசுவாசம் எப்படி வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த அதிகாரி சொல்லுகிறார் 9ஆம் வசனத்துல, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர் உண்டு. நான் அதிகாரத்துக்கு லாக்கெல்லாம் கீழ்ப்படிந்திருக்கேன். ஆனா எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற நிறைய வேலைக்காரர்கள், சேவகர் எனக்கு உண்டு. ஒருவனை போ அப்படின்னா போயிருவான், வானா வருவான், இதை செய்யினா செய்வான் அப்படின்னு அவர் சொல்றான். அந்த அளவுக்கு அவன் ஒரு வார்த்தை அந்த அதிகாரி சொல்லும் பொழுது அதை செய்கிற சேவகர்கள் அவனுக்கு கீழே இருக்காங்க. அப்ப அந்த வார்த்தையினுடைய அதிகாரத்தையும், அந்த வார்த்தை ஒரே ஒரு வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்குன்றதையும் உலக பிரகாரமா அவன் தெரிஞ்சிருந்தான். பிகாஸ் அவன் ஒரு அத்தாரிட்டி, அதிகாரியா, செஞ்சுரியனா இருந்தான். அதே போல ஆண்டவருக்கு அந்த வல்லமை இருக்குன்றத அவன் உணர்ந்தனால, நீங்க வந்தெல்லாம் செய்ய வேணாம். இவன் எங்கேயும் போய் யாருக்கிட்டையும் ஏப்பா இதை கொஞ்சம் செஞ்சிருப்பா, அதை செய்ப்பா அப்படின்னு போய் சொல்ல மாட்டான். இருக்கிற இடத்துல இருந்தே இந்த செஞ்சுரியன் இதை செய், அதை செய்யாத, அதை மாத்து, அதை மாத்தாத, இதை எடுத்து வை, இதை அரேஞ்ச் பண்ணு, என்ன வேணுமோ செய்வான். அந்த உட்கார்ந்த இடத்துல இருந்தே அந்த ராஜா எப்படி சிங்காசனத்துல இருந்து சொல்லும் பொழுதே அந்த அதிகாரம் அப்படியே எல்லாம் நடக்குமோ அதே போல இந்த செஞ்சுரியனும் ஒரு வார்த்தை சொன்னா அத்தாரிட்டிஸ் அப்படியே செய்வாங்க. அது கீழே இருக்கிற சேவகர்கள் செய்வாங்க. அப்படியாய் அந்த வார்த்தைக்கு, அவனுடைய வார்த்தைக்கு உலக பிரகாரமாய் வல்லமை இருந்தது. ஆனா இவன் என்ன நினைக்கிறான், இயேசு கிறிஸ்துவோடைய அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டுன்னு விசுவாசிக்கிறான். அதனாலதான் நீங்க வரவே வேண்டாம், இருக்கிற இடத்துல இருந்தே கட்டளை இடுங்க, கமாண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும், அப்ப அந்த வியாதி சுகமாகும். காரணம் இயேசு கிறிஸ்துக்கு எல்லாம் கீழ்பட்டிருக்கிறதுன்றத அவன் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. இவனுக்கு சேவகர்கள் எல்லாரும் தான் கீழ்பட்டிருந்தாங்க. இப்ப சேவகர் இல்லாத வேற யாராச்சும்னா கூட அவனுக்கு கீழ்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இது ஆண்டவருக்கு சகல அதிகாரமும் உண்டு, சகல வல்லமையும் உண்டுன்றத அவன் புரிந்து வைத்திருந்தான். நாம இன்னைக்கு அப்படி நினைக்கிறோமா? ஆண்டவரே இன்னும் பேசணுமே இல்ல, எனக்கே தோணும், ஆண்டவர் என்ன கொஞ்சோண்டு சொல்லிட்டாரு, ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டாரு, இன்னும் கொஞ்சம் பேசலாம்ல அப்படின்னு. அந்த சத்தத்தை ஒரு தகப்பனாய் நம்மோட பேசுறது கேட்கறது ஆசை. ஆனா நம்ம பிரச்சனை வரும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா இந்த பிரச்சனை விலகி போகும், இந்த ஒரு வார்த்தை சொன்னா இந்த வியாதி சுகமாகும். நம்ம எவ்வளோ பேர் கேட்குறோம்ல, எதுவுமே எனக்கு இல்லையே, நடக்கலையே, கிடைக்கலையேன்னு அழகுறோமே தவிர, ஒன் வேர்ட், அன்றே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தா நம்ம எல்லாருமே அந்த செஞ்சுரியனை போல இருந்திருப்போம்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் அவன் நினைக்கிறான் இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் தேவன் சொல்றாரு, இயேசு என்ற நாமத்திற்கு வானத்துல பூமியின் கீழ் எல்லாருடைய முழங்காலும் முடங்கும். அந்த நாமத்துக்கு மேலான நாமம் ஒன்றுமில்லை. அந்த நாமத்துக்கு வல்லமை உண்டு. சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வியாதியா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லும் போது கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். ஹல்லேலூயா. மலையை பொறுத்து பெயர்ந்து போனாலும் போயிரும். அவர் எதை சொல்றாரோ அதை செய்யும். அதனாலதான் ஒரு சிருஷ்டிப்பே பாத்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீக் நம்ம தியானிச்சது போல, மனுஷனுக்கு தான் மண்ணை உருவாக்கி அதுல சுவாசத்தை வச்சார். ஆதாமை எழும்பு அப்படின்னா கூட வந்திருப்பான். ஆண்டவர் அப்படி செய்யல. ஆனா மற்ற எல்லா படைப்புகளையும் வார்த்தையை கொண்டு தான் அவர் உருவாக்குனார். இன்னைக்கு சூரியன் நிலைச்சு நிக்குது, கீழே நம்ம இங்க கையை பிடிச்சிருக்கோம் ஏதோ ஒரு பொருள் அப்படின்னா அது கீழே விழும், கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம், புவி ஈர்ப்பு சக்தின்னு. ஆனா இன்னைக்கு இந்த ஏதோ ஒரு சேரையோ எதையோ ஒரு பூச்செடி கூட இருக்குன்னா அது அப்படியே தொங்க விட முடியாது, ஏதோ ஒரு ஹேங்கிங் இருக்கணும் இல்லையா? அப்படியே அந்த இடத்துல எதையுமே நம்மளால தொங்க விட முடியாது. ஆனா இன்னைக்கு படைப்புகளை பாருங்க, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் அதன் இடத்துல கரெக்டா சுத்திட்டு இருக்குன்னா கர்த்தருடைய வார்த்தை அப்படியே அது கடவாத எல்லைன்னா அவர் சொல்லி இருக்காரு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடல் உள்ள வரல, வந்தது அப்படின்னா அழிவு நமக்கு இருக்கு. ஒரு நட்சத்திரம் கீழே விழுந்தா கூட
தாங்க முடியாது இல்ல. அப்படி அந்த வார்த்தையினாலேயே எல்லாத்தையும் அடக்கி ஆளுகிறவரா இருக்கிறாரு. நாம தான் அந்த வார்த்தைய ஒரு சொல்றதையும் கேட்க மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம். ஆனா இது எல்லாமே இன்றைக்கு அந்த சூரியன் இந்த மாதிரி உதிக்கணும்னா அது வேலை செய்து அது தன்னுடைய எல்லையை விட்டு வெளியே வர்றதில்ல. கடல் ஆகட்டும், மலைகள் எல்லாம் அங்கேயே இருக்கணும்னா அப்படியே இருக்கு. நட்சத்திரங்களும் விழுகிறது இல்லை. அந்த பிளானட்ஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணி வர்றதை பார்த்தாலே அதுக்கு ஒரு கயிறு நம்ம வச்சு கரெக்டா கட்டிருந்தா கூட அந்த அளவுல சுத்தி வராது. ஆனா அது எல்லாம் ஆண்டவருடைய அந்த நிர்ணயித்த கோட்டுல சுத்தி வருகிறதை பார்க்கிறோம். அந்த சயின்ஸ் படிக்கும்போது தெரியும். ஸோ எல்லாமே அவரோட வார்த்தை, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்பட்டிருக்குது. அப்ப அவரோட வார்த்தை எவ்வளோ அதிகாரம் உடையது. அந்த வார்த்தையை மோசே யூஸ் பண்ணும்பொழுது தான் சூரியன், மோசே இல்லை யோசுவா யூஸ் பண்ணும்பொழுது அது சூரியன் நிற்குது. காரணம் இந்த சத்தம் கர்த்தருடைய சத்தம். அவர் அன்னைக்கு என்ன படைச்சப்ப வந்த வார்த்தை போல இன்றைக்கு யோசுவா மூலமா அவரோட வார்த்தை வருதுன்னு அந்த அதிகாரத்தை யோசுவா கொடுத்ததுனால சூரியன் நின்றதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியாய் கர்த்தருடைய வார்த்தையில அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த ரோம செஞ்சுரியனுக்கு தெரியும், ரோம அதிகாரிக்கு தெரியும், நூற்றுக்கு அதிபதிக்கு தெரியும், என் வார்த்தை கீழ்ப்பட்ட எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனாலும் நான் வந்திருப்பது எல்லா அத்தாரிட்டியும் சகல அதிகாரமும் படைத்த இயேசு கிட்ட வந்திருக்கேன் அப்படின்றத அவர் தெரியும். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் அந்த இடத்துல வந்து எல்லா காரியங்களையும் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல மரித்தவன் உயிரோடு எழும்பி வருகிறதை பார்க்கிறோம். அந்த நாயினூர் விதவையின் தாய் அந்த பாடையை தொட்ட உடனே அவன் எழும்பி வருகிறான். அந்த ஒரு வார்த்தை அவனை உயிர்ப்பிக்கிறதை பார்க்கிறோம். யோனா வயிற்றுக்குள்ள, மீன் வயிற்றுக்குள்ளதான் இருக்கிறான். ஆண்டவரே காப்பாற்றுங்கன்னு சொல்றான். ஆண்டவர் உடனே பெரிய ஒரு லெக்சர் எல்லாம் கொடுத்து மீனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த கடல்ல இப்படி போய் இந்த டைரக்ஷன்ல போய் அங்க போய் கக்கீருன்னெலாம் சொல்லல. ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அந்த யோனாவை கொண்டு போய் அது கரையில வெளியே கக்கி விடுகிறத பார்க்கிறோம். கழுதை பேசுகிற அந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை மூலமாய் கழுதை மூலமாய் தேவன் பேசுகிறார். காகத்துக்கு கட்டளை இடுகிறார் எலியாவை போஷிக்கணும்னு. அப்படியே அது சரியா செய்து ஒன் வேர்ட், அந்த ஒரே ஒரு வார்த்தையை தேவன் சொல்றாரு, எல்லாம் கீழ்ப்படுகிறது மனுஷனை தவிர. ஹல்லேலூயா. ஒரு சிங்கம் தான் வந்துச்சு, ஒரு கரடி வந்தது, ஒரே தாவீது மேற்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அந்த ஒண்ணுதான், பல சிங்கம் பல கரடி இல்ல. ஆனா அதே ஒரே கோலியாத் வர்றான், ஒரே கூழாங்கல்ல தான் அவன் முறியடிக்க பார்க்கிறான். ஒன்லி ஒன் காட், ஒன் வேர்ட். ஹல்லேலூயா. ஒரே தேவன், அவருடைய ஒரே வார்த்தை இருந்தா போதும். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்க்கிறோம். இந்த ஒரே தேவன் அவர்களோடு அக்கினியில இறங்குறாரு. அக்கினி அந்த தன்மைய இழந்து போயிடுது. ஹல்லேலூயா. அந்த நெருப்பு சுடுகிறதோ பொசுக்குகிறதோ நம்மை எரிக்கிற தன்மையோவே இழந்து போய் காணப்படுகிறது. காரணம் இந்த ஒரே தேவன் அந்த இடத்துல இறங்குகிறார். தானியேல் குகையில போடப்பட்ட கூட இந்த ஒரே ஆண்டவர் இறங்கினார். ஒரு வார்த்தை சொன்னார், சிங்கங்கள் வாய் கட்டப்பட்டது. இவர் தானியேலோடு அந்த இடத்துல இருந்ததுனால அது நடந்தது. ஹல்லேலூயா. எரேமியா 1:12 நம்ம வாசிக்கும் பொழுது இந்த ஆண்டவர் எப்படியெல்லாம் இருக்கிறாருன்றத நம்ம நிறைய பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எரேமியா 1:12 அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் அவர் தீவிரமாய் நிறைவேற்றுவார். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போற போக்குல சொல்லிட்டு அப்படியே போகிறது இல்ல, அதை நிறைவேற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதைதான் நம்ம பார்க்கிறோம். எங்கிருந்தெல்லாம் இந்த தேவனுடைய அந்த அத்தாரிட்டி வெளிப்படுகிறது என்பதை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது முதலாவது அவர் செய்த, இயேசு கிறிஸ்துவாய் செய்த அற்புதம் கானா ஊர் கல்யாணத்துல. அங்க திராட்சை ரசம் குறைவுபடுகிறது தான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, தண்ணீரை
நிரப்புங்க. அதுக்கு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் குடுக்கல அவரு. இப்படிதான் செய்யணும். சில பொருட்கள்லாம் வாங்கும்பொழுது, இப்படிதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நெறைய குடுப்பாங்க. அத படிக்கிறதுக்குள்ளயே சோர்ந்து போயிருவோம். ஆண்டவர் எல்லாம் ஒரே வார்த்தை. ரொம்ப சிம்பிளா தான் அவரோட வார்த்தைகள் இருக்கும். ஆனா வல்லமையுடையதா இருக்கும். தண்ணி கற்சாடில நிரப்பணும்னு மட்டும் தான் சொன்னாரு. அப்படியே அவங்க நிரப்புனத பார்க்கிறோம். அதன் பின்பு அவர் சொல்றாரு, அத பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடுங்கன்னு சொல்லி. ஹalleluya. அப்பொழுது அதே போல அந்த பந்தி விசாரிப்புக்காரன் ஆம், அந்த இடத்துக்கு போகும் பொழுது அவர்கள் அந்த பரிமாறும் பொழுது அந்த திராட்சை ரசமாய் தண்ணீர் மாறி அது நல்ல அவர்களுக்கு சுகமாய் பலனாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஹalleluya. அந்த கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது இந்த தண்ணீரோ அது திராட்சை ரசமா மாறினதை விட அந்த இடத்துல அவர் சொன்ன பொழுது கீழ்ப்படிஞ்சு தண்ணி நிரப்புனாங்க. அதே போல அதை கொண்டு போய் அவர்களுக்கு பரிமாற சொல்லும் பொழுது செய்தார்கள். அந்த கீழ்ப்படியும் பொழுது அந்த வார்த்தை நிறைவேறுகிறதை நம்ம காண்கிறோம். ஹalleluya. அதே போலதான் லாசரு மரித்து போன பொழுது, லாசருவே வெளியே வா அப்படின்னு தான் சொன்னார். சிஸ்டர்ஸ் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்கப்பா, எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க, நீ ஏன்பா இப்படி இந்த சீக்கிரத்திலேயே இறந்து போயிட்ட, நீ வெளியே வாப்பா, நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்லாம் பெரிய காரியமாலாம் ஆண்டவர் பேசல. லாசருவே வெளியே வா. ஹalleluya. அப்படியாய் தேவன் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். ஆதியாகமத்துல கூட ஆண்டவர் 15:1 ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, முதலாவது நீ பயப்படாதேன்னு சொல்றாரு. அதனால்தான் டெய்லி நம்மோட பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, எழுந்த உடனே பயப்படாதே. நம்ம எல்லாருக்குமே அதனால்தான் 365 முறை அந்த பயப்படாதே என்ற வார்த்தை வேதத்துல இருக்குன்னு நம்ம வாசிக்கிறோம். பயப்படாத, ஃபியர் நாட். எல்லா நாளும் எழும்போது இன்னைக்கு என்ன ஆகுமோ, இன்னைக்கு கடன் பிரச்சனை, இன்னைக்கு சுகவீனம், இன்னைக்கு டாக்டர் ரிசல்ட் வருது, இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு எக்ஸாமு, பிள்ளைங்களோட நம்ம வருத்தப்படுவோம், எப்படி மார்க் வாங்குவாங்களோ அப்படியே யோசிப்போம். அப்படியா ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு இல்லாத உலகம், பயத்தோடு போவோம். ஐயோ இவங்களெல்லாம் இன்னைக்கு அனுப்பியிருக்கோமே, அவங்க பத்திரமா வீட்டுக்கு வரணுமே, இன்னைக்கு எங்க கணவருக்கு ஆர்டர்ஸ் வருமானு கலை சிஸ்டர் காலையில் எழும்பு உடனே கவலைப்படுவாங்க. ஆனா பிள்ளைங்க எதிர்காலம் தானே அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்குதான் ஒவ்வொரு நாளும் சொல்றாரு பயப்படாது. ஆமேன். என்ன செய்ய போறோன்றத அவர் சொல்லல, என்ன செய்ய நான் வச்சிருக்கேன் உன் திட்டம்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் ஃபியர் நாட், பயப்படாதேன்னு சொல்றாரு. அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு மீண்டுமாய் வருகிறதை நம்ம பார்க்க முடியும். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்படியா இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது பீலேயாம் கிட்ட கூட ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்ற வார்த்தையை மாத்திரம் நீ போய் அந்த ஜனங்களுக்கு சொன்னா போதும் அப்படின்னு. உன் இஷ்டத்துக்கெல்லாம் பேசிட்டு இருக்காத, நான் சொல்ற வார்த்தையை போய் சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஹalleluya. இப்படியாய் தேவன் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லணும்னு வேதத்துல இருக்கு. அந்த மாதிரி என்ன இருக்கோ அதுக்கேற்ற அந்த வார்த்தையை சொல்லுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹalleluya. இந்த நாளிலும் நம்மோட ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களோட பேசுகிறவர் உங்களுடைய ஆண்டவர். ஹalleluya. நான் ஏற்கனவே சொன்னது போல எரேமியா 1:12 படி என் வார்த்தை தீவிரமாய் நிறைவேற்றேன். எல்லாரோட ஆண்டவர் பேச போகிறார். அந்த வார்த்தை எப்படி இருக்கும்னா தீவிரமாய் நிறைவேற்றுக வார்த்தையாய் இருக்கும். அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அதே போல நம்ம மற்ற வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எரேமியா 17ஆம் அதிகாரத்துல 7-8 வசனங்கள்ல யாருக்கெல்லாம் இந்த வார்த்தை நமக்கு நிறைவேறும்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அவர் மேல நம்பிக்கையே இல்லைன்னா வார்த்தை நிறைவேறும்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். 8ஆம் வசனத்துல அவன் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்கு விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் இவ்விதமாய் இருப்பான்னு 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தண்ணீர் அண்டை நாட்டப்பட்டதும், நீங்க எல்லாரும் தண்ணீர் ஓரமாய் வாய்க்கால் ஓரமாய் நடப்பட்டவர்களை போல
இருப்பீர்கள். அது எதற்காக? அந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, உஷ்ணம் வருகிறதை காணாமல் உங்க வாழ்க்கையில எத்தனையோ ப்ரெஷர்ஸ், எத்தனையோ பாடுகள் தான் உஷ்ணத்தை போல நமக்கு இருக்கு. ஐயோ எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் தாங்க முடியல, இந்த எல்லா இக்கட்டு எல்லா சைடும் நெருக்கடியே தாங்க முடியலன்றோம். அந்த ஹீட், அந்த உஷ்ணம் வரும்பொழுது கூட அதை காணாமல் உங்க வாழ்க்கை பட்டு போகாம பச்சையாய் இருக்கும். உங்க வாழ்க்கை எப்பொழுது நீங்க தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர் விடுகிறதுமான உங்க வாழ்க்கை இருக்கும் பொழுது. அது மட்டும் இல்ல, மழை தாழ்ச்சியான வருஷம், மழையே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல பஞ்சம் இருக்கும், பட்டினி இருக்கும், வேதனை இருக்கும், பற்றாக்குறை இருக்கும், எல்லா குறைவுகளும் இருக்கும். அப்படி உங்க வாழ்க்கை இருக்கலாம். ஒரு பஞ்சத்துல இருக்கிறது போல இருக்கேன், பொருளாதாரம் மற்ற எல்லாத்துலயும் குறைவா நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க கால்வாய் ஓரமாய் வாய்க்கால் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறவர்களாய் இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மகிழ்ச்சியா மழை தாழ்ச்சியான வருஷம், இந்த குறைவுகள் மத்தியிலையும் நீங்க தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அந்த காரணம் என்னன்னா, அந்த கால்வாய் ஓரமாய் அந்த நடப்பட்ட அந்த மரங்கள் எல்லாம் அந்த தண்ணீர் அதுல இருந்து எடுத்துக்கொள்ளும். வேர்கள் ஊடுருவி போகும் பொழுது அந்த தண்ணீர் அந்த வாய்க்கால் கால்வாயில இருந்து அதுக்கு கிடைக்கும். அது எப்பொழுதுமே பசுமையா இருக்கும், செழிப்பா இருக்கும். நம்ம தண்ணீர் ஊற்ற வேண்டிய அவசியமும் இருக்காது. அல்லேலூயா. அவங்க எப்பொழுதுமே கனி கொடுக்கறத நிறுத்த மாட்டாங்க, தப்பாமல் கனி கொடுக்கும். அப்படி நம்ம வாழ்க்கை இருக்கும் எப்பனா, அவர் வார்த்தை மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது. நீங்க கலிபோர்னியால எல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய இடங்கள்ல மழையினால காடுகள் அழிந்து போகிறத பார்க்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா சில ஜெயிண்ட் ரெட்வுட்ஸ்ன்னு சில மரங்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எவ்வளோ பெரிய ஃபயர் வந்தாலும் அது தாக்கு பிடிக்கும். காரணம் அந்த வேர்கள்ல அந்த தண்ணீரை அப்படி உறிந்து வைத்திருக்கும். ஹல்லேலூயா. அந்த ஓக் ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓக் ட்ரீ எல்லாம் பார்க்கும் பொழுது பல 100 மைல்களுக்கு அதோட வேர்கள் பரம்பி இருக்குமா. அதனால அந்த தண்ணீர் எல்லாம் அதை உறிந்து கொள்ளனால எவ்வளோ புயல் வந்தாலும் அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கனால அந்த புயலுக்கோ மழைக்கோ எதுக்குமே அது கீழே விழுகாது. அந்த மரம் எல்லாம் அதனால தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு. அப்படியாய் நம்ம வாழ்க்கை இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல பழைய ஏற்பாட்டு பெரிய தீர்க்கதரிசிகள், சின்ன தீர்க்கதரிசிகள் புஸ்தகம் எது வேணாலும் பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே எழுதுனது கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு வந்தது நிமித்தமாய் தான். அதனால நீங்க அதை படித்து பார்க்கும் பொழுது கூட கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அப்படின்றத நிறைய இடத்துல நம்ம வாசிக்க முடியும். இன்றைக்கு அந்த வார்த்தை நம்ம மத்தியில ஆண்டவர் பேச போகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. உங்க வாழ்க்கையில சொன்ன ஒரு வார்த்தை கூட தவறி போகாது. காரணம், அவர் மனிதன் அல்ல, தேவன். சொன்னவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படிதான் அந்த விதவை வீட்டுல செலவழியில அவங்களுக்கு எண்ணெய் குறைந்து போகல. எலியா மூலமாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உத்தமம் உள்ளது, அந்த வார்த்தை செய்கையெல்லாம் சத்தியம் உள்ளதுன்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை எதிர்ப்பார் இல்ல. நம்ம சொல்ற வார்த்தைய கூட இருக்கிறவங்களோ, பிள்ளைகளோ, கணவரோ, மனைவியோ, உறவுகளோ எதிர்க்கலாம். அல்லது ஒரு ஆபீஸ்லனா பாஸ் எதிர்க்கலாம், கீழே வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ் எதிர்க்கலாம். நான் அவருடைய வார்த்தையில அவருடைய வார்த்தையை எதிர்ப்பார் இல்ல. அதுக்கு மீறி ஒருவராலும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நம்ம அவரை துதித்து பாடினார்கள்னு இருக்கு. இன்றைக்கு அதனால்தான் நம்ம வார்த்தையை விசுவாசிக்கிறோம், அவரை துதித்து பாடி இருக்கிறோம். நீங்க அப்படியா இருக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, வேதத்துல நம்ம யோவான் 11:40 வாசிக்கிற போல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான்னு இருக்கு. யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. போதகர் வாரந்தோறும் புதன்கிழமை ஜெபிக்கலாம், ஆனா அது அவருடைய வார்த்தைன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி, ஊழியக்காரர் மூலமாய் போதகர் மூலமாய் தருகிறது கர்த்தருடைய வார்த்தை. அதனாலதான் ஏசாயா 44:26 சொல்லப்பட்டபடி அந்த வார்த்தையை அவர்
நிலைப்படுத்துகிறார். என் ஸ்தானபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி, இன்னொரு குழந்தை உண்டாகும்ன்றது கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் மூலமாய் வருது. அதை நிலைப்படுத்துறார், ஸ்திரப்படுத்துறார், அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியத்தை பெற்றிருக்காங்க. குடும்ப பிரச்சனையிலிருந்து நிவர்த்தியாகி அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற கணவன் மனைவி அல்லது ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தாராகட்டும், அவங்க கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட்டவர்களோ, வியாதியிலிருந்து சுகமடைந்தவங்களோ, வேலை கிடைத்தவங்களோ, வாலிப பிள்ளைகள் வாழ்க்கை நன்றா இருக்கிறதோ காரணம் ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அதை அவர் நிலைப்படுத்தினார், நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. பொழுதுபோக்குக்காக ஏதோ சொல்லிட்டு ஆண்டவர் போறவர்ல, நிறைவேற்றுகிற கர்த்தர். அதை எப்படி செய்கிறாராம்? புலம்பல் 2:17 கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார், பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தையை நிறைவேற்றினார். ஏதோ இன்னைக்கு நேத்திக்கு சொன்னதுல, பூர்வ நாட்கள் முதல் அவர் கட்டளையிடுகிறார், அந்த மது வார்த்தையை நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால, இந்த சாப்பிட்ற சாப்பாட்டுனால மட்டும் இல்ல, கர்த்தரோட வார்த்தையினாலதான் பிழைப்பான். இந்த வார்த்தை நமக்கு இருக்கிறனால தான் இன்னைக்கு நம்ம பிழைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த வார்த்தை இல்லாதவர்கள் தேவனை அறியாமல் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அசுத்த ஆவிகளை தன்னுடைய வார்த்தையினாலதான் அவர் துரத்துகிறார். பிணியாளிகளை சொஸ்தமாக்குனார்னு ஆண்டவரை குறித்து மத்தியுள்ள பார்க்கிறோம். வானமும் பூமி ஒழிந்து போகலாம், ஆனா என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லைன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறோம். அப்போஸ்தலர் நாட்கள்ல 10:44 பேதுரு இப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த வார்த்தையை கேட்கிறவர்கள், அதை உட்கொள்ளுகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருமே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார்னு பார்க்கிறோம். எனக்கு அபிஷேகம் வேணும். அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நம்ம இருதயத்துல, ஆண்டவரே என்னை நிரப்பும், உடைய வார்த்தையினால் நிரப்பும், அபிஷேகத்தினால் நிரப்பும்னு கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அலங்கரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது. இதுதான் நம்முடைய அலங்கரிப்பா இருக்கிறது. இந்த வார்த்தை தான் உண்மையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வானம் பூமி ஜலத்திலிருந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு உண்டாக்கினார். அந்த செஞ்சுரியன் சொல்றார், ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே போதும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நம்ம உலக காரியங்களையும் அழிந்து போற உலகத்தையும் பற்றி நிறைய யோசிக்கிறோம்ல. ஆனா 2 பேதுரு 3:7 இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமி அந்த அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டுன்னு எழுதப்பட்டிருக்கு. ஒரு நாள் இதெல்லாம் அழிந்து போயிரும். ஆனா அதை தான் நம்ம தேடுறோம், அதுக்காக தான் பிரயாசப்படுறோம், கவலைப்படுறோம். ஆனா உண்மையான அழியாத வார்த்தை என்ன? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனால இந்த வார்த்தையை குறித்து நம்ம யோவான் 1 வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும், அந்த வார்த்தை மாம்சமாயிற்றுன்னு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் தேவனாய் பரலோகத்துல இருந்தார். அவர் தான் யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தா, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்த, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. 12ஆம் வசனத்துல அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது இந்த வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவா இந்த பூமிக்கு பிறந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஹல்லேலூயா. பரலோகத்துல அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை என்று அவர் அழைக்கப்பட்டார். அந்த பூமியில மனிதனாய் நமக்காக பிறக்கும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்பட்டார். அந்த ஆண்டவர் தான் நமக்காக இந்த பூமியில பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையில மரித்தார். ஆனா இதே ஆண்டவர் நமக்காக மீண்டும் உயிர் தெழுந்தார். ஒரு நாளில் உங்களையும் என்னையும் அழைத்து போக இந்த பூமிக்கு திரும்ப வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து பார்த்தோம். செஞ்சுரியன், ரோம அதிகாரி, 2 வார்த்தை இல்ல, கம் அண்ட் ஹீல் இயேசு சொல்றாரு. செஞ்சுரியன் சொல்றான், இருக்கிற இடத்துல இருந்து ஜஸ்ட் 1 வேர்ட், ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே போதும் அப்படின்னு. ஏன்னா அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டுன்னு ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதியான் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கடைசியாய் நான் சொல்றேன், நம்ம எத்தனையோ வார்த்தைகளை கேட்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம முதலாவது பார்த்தோம். மனிதர்கள் வார்த்தையை பார்க்கிறோம். 3வது பிசாசின் வார்த்தை. பிசாசின் வார்த்தை என்ன செய்தது? பாவம் செய்ய ஏவாளை வைத்தது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை
மனிதனோட வார்த்தை, "உனக்கு இனி குழந்தை பிறக்காது. உனக்கு இனி திருமணம் ஆகாது. நீ எல்லாம் ஜெயிக்க முடியாது. த்ரூ ஆக முடியாது. நீ எல்லாம் படிச்சீங்க பாஸ் ஆக போற இல்ல?" அப்படிதானே சொல்லுவாங்க. "இல்ல உனக்கெல்லாம் எதிர்காலமே இல்ல. உனக்கு இப்படியே தான் தலையெழுத்து." நீ நம்ம ஒரு ஆப்ரேஷனே நடந்தா கூட வெளியே வந்து டாக்டர்ஸ் எல்லாம் சக்சஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லணும்னு தான் எதிர்பார்ப்போம். அந்த வார்த்தை இனி மனுஷன் கிட்ட இருந்து வரும்பொழுது, "உன் கடன் அடைக்கலாம் முடியாது. உனக்கெல்லாம் இனி அந்த வாய்ப்பே இல்ல. உனக்கெல்லாம் வயது ஏறிடுச்சு. இல்லன்னா குழந்தை பிறக்கிற தகுதி இல்ல." இப்படி நிறைய டிஸ்கரேஜிங் வேர்ட்ஸ் கேட்குறோம்ல. ஆனா மனுஷனோட வார்த்தை இப்படியாய் நம்மை ஆம், ஒரு சோர்வடைய செய்கிற, நமக்கு வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளா தான் இருக்கு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கும்னா, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்கு. நம்மை விடுவிக்கிற வார்த்தையா இருக்கு. பிசாசின் வார்த்தை வந்து பாவம் செய்கிற வைக்கிற வார்த்தை. மனிதர்களோட வார்த்தை நம்மை சோர்வடைய செய்கிற ஒரு வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்கிறது. இந்த மனுஷ சத்தத்தை கேட்ட ஆபிரகாம் சாராளோட சத்தத்தை கேட்ட பொழுது பாவம் செய்தார், அதாவது தவறு செய்தார். வந்து ஆண்டவர் வாக்கு பண்ணார் குழந்தையை தருவேன்னு. அந்த விசுவாசத்துல அவர் நிலைச்சில்லாம மனைவி சத்தத்தை கேட்கும் பொழுது ஆகார திருமணம் செய்து கொள்ளும்படியான சூழ்நிலை வந்தது. பெலிஸ்தரின் வார்த்தை, அதாவது கோலியாத் வார்த்தை கேட்ட இஸ்ரேல் ஜனங்கள் கலங்குனாங்க. மனுஷ சத்தத்தை கேட்ட எங்கேயாவது அந்த வார்த்தை வந்த இடத்துல சமாதானம் இருந்ததுன்னு பாருங்க, நிம்மதி இருந்தது பாருங்க, விடுதலை இருந்தது பாருங்க, எதுவுமே இருக்காது. எசபேல் உன்னை கொலை செய்ய போகிறாள்னு சொன்ன உடனே எலியா கலங்கினதை தான் பார்க்கிறோம். சவுல் வந்து அந்த ஒரு போர் ஜெயிச்சுட்டு அவங்க வரும்பொழுது சவுல் கொன்றது 1000, தாவீது 10,000ன்னு சொன்ன உடனே சவுலுக்கு ஒரு கலக்கம், அந்த வார்த்தை. அதே சவுல் இவனை கொலை செய்ய வகை தேடும் பொழுது தாவீதுக்கு ஒரு கலக்கம் வந்தது இல்லையா? அதே போல நாகமானுக்கு முதலாவது அந்த வியாதி வந்த பொழுது அந்த வார்த்தை அவனுக்கு குணமடையாத பொழுதுலாம் கோபம்லாம் வந்தது. அதே அந்த எலிசாவோட சத்தத்தை, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தீர்க்கதரிசின் வார்த்தையை கேட்ட பொழுது அவனுக்கு சுகம் உண்டானது. மனுஷனோட வார்த்தைகள் கலக்கத்தையும் வேதனையும் சோர்வையும் கண்ணீரையும் கொண்டு வரும். பிசாசின் வார்த்தைகள் நமக்கு இதெல்லாம் அழகா இருக்கு, இதுதான் என்ஜாய் பண்ற வாழ்க்கை, இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு அது பாவம் செய்யும்படியாய் செய்யும். கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை தான் இயேசு. அவரோட வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. இன்றைய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் தன்னுடைய வார்த்தையை கொண்டு பேச போறோம். ஒன்லி ஒன் வேர்ட், என்னோட பேசுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அந்த வார்த்தை நிச்சயம் உங்க வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தை குறித்து தியானித்தோம். இந்த வார்த்தைக்குரிய வல்லமையை அந்த ரோம அதிகாரி இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் கற்றுக்கொள்வதற்காக வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஏதோ அதை படித்து விட்டு போவதற்காக அல்ல, அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறதான் வேதம். இப்படிதான் நாம வாழணும். வாழ்ந்தால்தான் சகலமும் நமக்கு கீழ்ப்பட்டு இருக்கும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம். கமாண்ட் ஹீல். இயேசு சொன்னார், நான் வந்து உன்னை சுகமாக்குகிறேன். நாம என்ன சொல்லுவோம்? உடனே போற வழியிலே மட்டன் வாங்கிட்டு இல்ல, ஐயோ ஏசாமி என் வீட்டுக்கு வரேன்ட்டார். யாராவது வேணான்னு சொல்லுவோமா? பைபிள்லயே ஒருத்தன் தான் நீ வராதட்டான். ஆண்டவர் வராதுன்னு சொன்னவன் ஒருத்தன் தான். நான் வந்து சுகமாக்குவேன். அவன் என்ன சொல்றா? நீ இருக்கிற இடத்துலயே அப்படியே பைபிள் இருப்பாரு, நீ உன் இருக்கிற இடத்துலயே அங்கேயே இருக்கு, நீ வர வேணாம். ஏன்னா உன் வாயிலிருந்து வார்த்தை இருக்குத, அது எத்தனை மைல் வேணாலும் வரும். நீ வரத்துக்காக லேட் ஆகும், ஆனா உன்னுடைய வார்த்தை இங்க சொல்லும் போது அங்க சுகம் ஆகும். இல்லைன்னா நீ வந்து என் கூட குதிரையில ஏறி இல்ல தேர்ல ஏறி இல்லை எதுலையோ ஏறி, ட்ரெயின்ல ஏறி, பஸ் ஏறி, இப்போ சென்னையில கிருஷ்ணகுமார் இருக்கான்னு வச்சுங்களேன். அங்க வந்து ஏசாமி வந்து, சரி குமாரி நான் வரேன், நேரா சேலத்துக்கு வரேன், உன் பொண்ணு கல்யாணத்தை நான் நடத்துறேன்னா டட்டா புட்டால் புக் பண்ணணும், பஸ் ஏறணும், ட்ரெயின் ஏறணும். சேலத்துக்கு தானே சொல்லிட்டாரு. அவர் சொன்னதே நான் வந்து சுகமாக்குறேன்.
அப்ப நம்ம வெயிட் பண்ணுவோமா? சரி ஒரு டாக்ஸியாவது புடிச்சுட்டு சீக்கிரமா போலான்னு சேலம் வந்து, அப்புறம் தான் கல்யாணத்த நடத்துறாரான்னு பார்க்க போறோம். இல்ல? நான் இவன் ஒருத்தன் தான் வேதத்துல சொன்னான். அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். நீர் போய் நானும் மெதுவா நடப்பேன். சீஷர்களா வேற உங்க கூட வருவாங்க. வழியில தான் பார்த்தீங்களா, அவர் கிளம்புறாரு. 12 வருஷமா வியாதியா இருந்த ஒரு பெண்ணு, சுகவீனமா இருந்தவள் அவளை தொடுகிறாள். நெறைய பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு இது நல்லா தெரியும் அவனுக்கு. இவர் வரத்துக்குள்ள விடிஞ்சு போயிரும் அங்க. இல்ல? அதனால பார்த்தான். இவர விட ஸ்பீடா இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. இல்ல? அந்த வார்த்தைய நீ இங்கேயே சொல்லிடும். அங்க வந்து என்ன? இந்த வார்த்தை இங்கேயும் செய்யும், அங்கேயும் செய்யும். நீ அண்டார்டிகால இருந்து கூட சொன்னீர்னா, நானு ஆர்டிக்ல இருந்தாலும் சுகமாயிருவேன். இந்த விசுவாசம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வர்றதில்லல்ல. ஃபோன்ல ஜெபம் பண்ணணும், ஊழியக்காரன் நேரா வந்து ஜெபம் பண்ணணும், பைபிள் வச்சு ஜெபம் பண்ணணும், நாம ஜெபம் பண்ணணும், வீட்டுக்காரன் ஜெபம் பண்ணணும், பையன் ஜெபம் பண்ணணும். அ இருக்கிறவன்லாம் ஜெபம் பண்ணணும். பிசாசு ஓட்டுவாங்க பார்த்தீங்களா? அது மாரி நம்ம விசுவாசத்த விட நாம எல்லாரும் ஜெபம் பண்ணி ஓட்டணும். வியாதிய ஓட்டணும். அவன் கிறிஸ்தவனும் இல்ல, ஒரு ரோம அதிகாரி. அவன் சொல்றான், கம்மியே எடுத்துட்டான். "நீ தயவுசெய்து நீ வராத. ஒரு வார்த்தை சொல்லு. அங்க அவன் சுகமாயிருப்பான்." அவ்வளவுதான். ஏசாமி ஒரு ஆச்சரியமா சொல்றாரு பாருங்க. அவர் தானே படைச்சாரு. அவருக்கு தெரியாதா? இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்த நான் பார்த்ததே இல்ல. ஐ நெவர் சீன். அவரே சொல்றாருன்னா, அது எவ்வளவு பெரிய விசுவாசம். இந்த விசுவாசத்துக்கு நான் 40 நாள் உபவாசம் இருக்கணுமா? இல்ல ரூ. 1000 ரூ. 2000 காணிக்கை கொடுக்கணுமா? 52 வாரத்துல இன்னொரு வாரம் இருந்தா 53வது வாரமாவது கோயிலுக்கு அப்படியெல்லாம் இல்ல. அவைகளெல்லாம் லா அண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ். அவைகளை நீ கடைபிடிக்க வேண்டும். ஆனால் உனக்குள்ளே இருப்பது விசுவாசம். என்ன விசுவாசம்? அததான் அவனுக்கு பழக்கி வைத்திருந்தார். அவனுக்கு அது பழக்கம் இருந்துச்சு. அவன் சொன்னா, "டேய் வாடான்னா வருவான். போடான்னா போவான்." ஒருத்தனும் நான் வாடான்னு சொல்லி வராம இருக்கிறதுக்கு எவனுக்குமே ரைட்டு கிடையாது. இவ்வளவு பெரிய அதிகாரி நான். அத அவன் பார்த்திருக்கான். எனக்கே இப்படி இருந்தா, இவருக்கு எப்படி இருக்கும்? என்னைக்கா நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? நான் சுக்கு மிளகு குடுத்து இவன் சுகமாகறான்னா, என் ஆண்டவர் அதை விட பெரியவர்ன்னு நாம என்னைக்கா நினைச்சிருக்கோமா? நான் கொண்டு போற டாக்டர் ஒரு பாராசிட்டமால் மாத்திரையை கொடுத்து சுகமாக்க முடியுதுன்னா, அந்த டாக்டரையே படைச்ச என் ஆண்டவரால முடியும்னு நம்ம நினைக்கிறோமா? ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவர் சொல்றாரு, "நீங்க என்ன ஜெபம் பண்ணணும்?" உடனே நான் டாக்டர்ட்ட போறேன். டாக்டர் பாராசிட்டமால் குடுப்பாரு. நான் டாக்டர்ட்ட போகும்போதே சுகமா இருக்கணும். டாக்டர் தொடும்போது சுகமா இருக்கணும். பாராசிட்டமால் குடுத்து கூட சுகவீனமா இருந்தாலும், ஆனா நான் வீட்டுக்கு கொண்டு வரும்போது என் புள்ள சுகமா இருக்கணும். என் மகன் சுகமா இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் கல்யாணம், பக்கத்து வீட்டு பொண்ண பார்த்துட்டே இருங்க. ஜெபம் பண்ணிருக்கீங்களா என்னைக்காவது? அந்த பொண்ணுக்கு ஆறதுக்கு முன்னாடி எனக்கு ஆகும். என் புள்ளைக்கு ஆகணும் என்னைக்காவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? அவளுக்கு ஆச்சு, அவளுக்கு ஆச்சு, அவளுக்கு ஆச்சுன்னு தான் ஜெபம் பண்ணுவோம். பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர்ட்ட சொல்ற ஜெபம் தெரியுமா? அவளுக்கு ஆயிடுச்சு. சித்தப்பா பொண்ணுக்கு ஆயிடுச்சு. பெரியப்பா பொண்ணுக்கு ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஆயிடுச்சு. என் பொண்ணுக்கு வயசாயிடுச்சு. ஏய்! நீ என்ன ஜெபம் பண்ணியிருக்கணும்? அவர்களெல்லாம் ஆவதற்கு முன்பதாகவே என் மகனுக்கு ஆயிருக்குன்னு ஜெபம் பண்ணியிருந்தா, உன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கும். நாம தான் என்ன பண்றோம்? அவளுக்கு ஆகுற வரைக்கும் சரி, என் பொண்ணுக்கு ஆகல, அவ பொண்ணுக்கு ஆகல. என் பொண்ணுக்கு ஆகல, அவ பொண்ணுக்கு ஆகல. ஆயிடுச்சுன்னு தான் வேகமா ஸ்பீடா ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் தான் விசுவாசம், அப்பதான் உபவாசம், அப்புறம் தான் காணிக்கை, அப்புறம் தான் கோயிலு. அப்படியே வரும். நாட் ஒன்லி மேரேஜ். அவர் ஆல் ஃபெய்த். நாம் 100க்கு அதிபதிக்கு அந்த வேலைக்காரன் சுகமாயிட்டோன்னு எத்தனை பேர் யோசிச்சிருப்பான் தான் வேலைக்காரன பத்தி. இல்ல? இது எதற்காக இதை கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர் என்றால், ஒரு அசைக்க முடியாத விசுவாசம். அதனால மருந்துக்கு போகக்கூடாது, மாத்திரைக்கு போகக்கூடாதுன்னு நான் பிரசங்கம் பண்ணல. அவைகள் கடவுளால் படைக்கப்பட்டவைகள். கடவுளால் மனிதனுக்கு எளிதாக விசுவாசமே இல்லாம
அது சாப்பிட்டு கொஞ்சம் ஏன்னா உனக்கு விசுவாசம் கம்மின்னு அவருக்கு தெரியும். அதுக்காக தான் டாக்டர் வச்சிருக்காரு. "நீ இந்த மருந்தை சாப்பிட்டு சுகமாயிரு." அதுக்காக தான் எல்லாம் வச்சிருக்காரு. ஏன்னா உன் விசுவாசுக்கு தக்கபடி டாக்டர் வச்சிருக்காரு. உன்னுடைய பெரிய விசுவாசம் என்ன பண்ணுவாரு? ஆண்டவரு சுகமாக்கிருவாரு. எப்பன்னா கூட்டு போறதுக்கு முன்னாடி. 2க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். நீ சொன்னவுடன் சுகமாவதற்கும், டாக்டர் கொடுத்து சுகமாவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, உன் விசுவாசத்தின் அளவின்படி அது சுகம் கிடைக்குது. என்னன்னா 70% டாக்டர் மேல இருக்கும். 30% கடவுள் மேல இருக்கும். அதனால டாக்டர் பரவால்ல. நம்ம நம்பி வந்த ஆளுன்னு ஃபீஸ் வாங்கிட்டு கரெக்டான மருந்து குடுப்பாரு. சில டாக்டர் சரியான அவங்களுக்கே தெரியாது என்ன வியாதின்னு. அப்படி ஒண்ணு ஒண்ணா குடுத்து பார்த்துப்பாங்க. அப்பதான் நமக்கு கொஞ்சம் விசுவாசம் வரும். ஏன்னா போன உடனே சுகம் ஆகலையே. டாக்டர் மேல. இந்த டாக்டர் ஒருவேளை தப்பா குடுக்குறாரோ? வேற ஒரு டாக்டர பார்ப்போம். இதெல்லாம் தவறு என்று நான் சொல்லவில்லை. பிராக்டிகல். பரீட்சை எழுதுறோம். பாஸ் பண்றோம், பாஸ் பண்ணல. இதெல்லாம் நினைக்கும்போது நெறைய பிரச்சனை நமக்குள்ள வருது. என் ஜெபம் வீணும். என்னுடைய விண்ணப்பங்கள் வீணும். என்னுடைய விசுவாசம் வீணும். இந்த மனிதனுடைய விசுவாசம் ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதெல்லாம் வர வேணாம். நீர் வர்றதுக்கு தான் லேட் ஆகும். ஆனா உன் வார்த்தை அத விட ஸ்பீடு. கடவுள் என்ன சொன்னாரு? லெட் தேர் பி லைட். வெளிச்சம் உண்டாக கடவுளும் போதே அங்க பார்த்தா வெளிச்சம் இருக்கு. அவரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு முன்னாடியே வெளிச்சம் வந்துருச்சு. அடுத்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி அங்க வெளிச்சம் இருக்கு. இல்ல? அப்போ வாழ்க்கையில இங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், 2வது வார்த்தைக்காய் காத்திருக்க வேண்டாம். வெயிட் ஃபார் த ஃபர்ஸ்ட் வேர்ட். டோன்ட் வெயிட் ஃபார் த செகண்ட் வேர்ட். உண்டாகுது அப்படின்னா உண்டாயிரும். ஜீவ சுவாசத்தை மூக்கு வழியா, காது வழியா, கண்ணு வழியா, எல்லா வழியாலும் ஊதுனாரு. ஊதுனாரு வந்துருச்சு. ஜீவாத்மாய் மாறி. ஜஸ்ட் ஒன். அதுதான் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா அவரைப் போலவே நீயும் இருக்க வேண்டும் என்று. உன் மகனின் மீது கை வைத்து, மகனே நீ வெற்றி அடைவாய். என்னைக்காவது சொல்றோமா? டேய் நல்லா படுறா, நல்லா எழுதுடா, இப்படி எழுது. அவன் தெரியாதா? அப்படி எழுதுறான். அவனுக்கு குடுக்குற ஒரு 1 ஹவர் பிரசங்கம் இருக்குதே, அந்த பையன் படிச்சதெல்லாம் மறந்துரும். பார்த்துருக்கீங்களா நெறைய வீட்ல? பிள்ளைங்க பரீட்சை எழுதுறதுக்குள்ள அவங்கள போட்டு உண்டு இல்லன்னு ஆக்கிருவாங்க. மோரு, கீரு அது இதையும் குடுத்து சளி பிடிச்சு போது வெளியில கடையில சாப்பிட்றாத, அங்க சாப்பிட்றாத, இங்க சாப்பிட்றாத. டென்ஷன் ஆயிருவான். இந்த டென்ஷன்லயே அவன் படிச்சதே மறந்துரும். அங்க போய் உட்கார்ந்தாலும் காதுல அவங்க அம்மா சொல்றதையே, அவங்க அப்பா சொல்றதையே கேட்டுட்டு இருக்கும். கர கர கரன்னு படிச்சது பூரா இங்கேருந்து இறங்காது. ஜஸ்ட் ஒன் வேர்ட். நீ போ நான் உனக்காக ஜெபம் பண்றேன். யூ கோ. ஐ ப்ரே ஃபார் யூ. நீ என்ன படிச்சிருக்க, எப்படி படிச்ச எனக்கு தெரியாது. ஆனா உங்க அம்மா உனக்காக முழங்காலில் நிற்பேன். என் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். அப்படி சொல்லியிருக்கிறோமா நம்ம? சொல்லி பாருங்களேன். வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படுனா என்ன சொல்லணும்? நீ வேலைக்கு போ. நீ நல்லா லஞ்சம் வாங்கு. நீ நல்லா இரு. எப்படி வேணா இரு. ஆனா நான் முழங்காலிட போறேன். அவர்ட்ட சொல்லக்கூடாது. ஆண்டவரே நான் முழங்காலிட போறேன். அவர் மனம் திரும்ப வேண்டும். அவள் மனம் திரும்ப வேண்டும். தட் இஸ் தட் இஸ் த ஃபெய்த். போய் 1 மணி நேரம் உபதேசம் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் நெஞ்சம் பைபிள் என்னைக்காவது படிக்கிறவர் படிக்கிறதே நிறுத்திருவாரு. Don't preach to your husband, your son or your daughter. Preach to others. நீங்க புறஜாதிகளுக்கு எவ்வளவு வேணா பிரசங்கம் பண்ணுங்க. ஆனால் உங்களுடைய உறவுகளுக்கு, ரத்தத்துக்கு பிரசங்கம் பண்றதை நிறுத்திருங்க. பட் யூஸ் யுவர் ஃபெய்த். ஜஸ்ட் ஒன் வேர்ட். யூ கோ. நான் முழங்கால் படியிட போறேன். நீ எப்படி வேணாலும் போ. ஐ டோன்ட் கேர். நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் முழங்கால் படியிடுவேன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? உன் பொண்ணுக்கு மருமகள் ரொம்ப தொந்தரவா இருக்க. டோன்ட் சே. நீ இப்படியே பேசிட்டே இரு. நோ ப்ராப்ளம். நான் என் அறையில் முழங்கால் படியிட போகிறேன். அப்படி முழங்கால் போட்டு பாருங்களேன், பேசுறதே வேற மாதிரி மாறிடும். மருமகளா இருக்கட்டும், மாமியாரா இருக்கட்டும், நாத்தனா இருக்கட்டும், யார் வேணாலும். தட் இஸ் ஃபெய்த். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு.
1 மணி நேரம் நீ புலம்புறது அவருக்கு தெரியாதா? உங்க வீட்ல நடந்தது அவருக்கு தெரியாதுன்னா, நாம உட்கார்ந்து சொல்லுவோம். அது விளக்கமா வேற ஆண்டவர்ட்ட சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? நான் போனனா, அவ வந்தாளா? அதுலயும் கொஞ்சம் மறைச்சு சொல்லுவாங்க. இவங்க என்ன சொன்னான்றத ஆண்டவர்ட்ட சொல்ல மாட்டாங்க. ஆ நான் சும்மாவே இருந்தேன். அவ தான் வந்து என்ன சொன்னா. அது எப்படிங்க சும்மா இருக்கிறவங்களும் ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க? பார்த்துருக்கீங்களா? நெறைய பேர் சொல்லுவாங்க. நான் சும்மா இருந்தேன். அவங்க வந்து அது எப்படிங்க? நீ சொன்னதுக்கு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. இல்ல அவங்க சொன்னதுக்கு நாம ஏதாவது சொல்லியிருப்போம். அவங்க என்ன சொன்னாலும் நம்ம பேசாம இருக்கிறதுக்கு நாம ஒண்ணும் சிலை கிடையாதுல்ல. நிச்சயமா சொல்லியிருப்போம். பையன் என்ன திட்டுறான்னுவாங்க. என்னடான்னு பார்த்தா அவன் தூங்குறவன எழுப்பி வச்சு நொய் நொய் நொய்ன்னு எழுப்பியிருப்போம். அப்ப அவன் திட்டாம என்ன பண்ணுவான்? திட்டிட்டு தான் இருப்பான். ஆனா வெளியில சொல்லும்போது, பையன் என்ன பொண்ணு என்ன திட்டுறா. நீங்க என்ன பண்ணீங்கன்றதே சொல்ல மாட்டாங்க. எஸ்எம்டி அப்படியே சொல்லுவாங்க. மனுஷன்ட்டு இல்ல. ஏசு எப்ப பாரு என் பையன் என்ன திட்டுறான். ஏசன் திருப்பி கேட்டாரு எனக்கு. நீ என்ன பண்ண உன் பையன? நீ என்ன பண்ண உன் பொண்ணன்னு கேட்பாரு. அதுக்காக பையனை எழுப்ப சொல்றதுல நல்லதுக்கு தான். அது என்னன்னா, இட்ஸ் அ வேர்ட். ஒரு வார்த்தை. தம்பி எழுந்துரு. தம்பி படி. தம்பி உனக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் தாயும் தகப்பனும். எங்களுடைய சொத்து, சுகம் எல்லாமே நீதான். அவன் யோசிப்பான். இதுக்கு மேல பேசினா நம்ம வாழ்க்கை வெறுத்து போயிரும் எந்திரிச்சிடலான்னு. உடனே எந்திரிச்சிருவான். ஒரு வார்த்தைய அடுத்த வார்த்தைக்கு நீங்க போறதுக்குள்ளேயே அவன் எந்திரிக்கணும், அவன் படிக்கணும், அவன் தூங்கணும் எல்லாமே. அப்படி இருக்கணும் உங்க வார்த்தை. எப்படின்னா, நான் ஜெபம் பண்ணிட்டு மனசுல, ஆண்டவரே நான் போய் என்னுடைய பிள்ளைக்கு எழுப்ப போறேன். பிள்ளைய படிக்க சொல்ல போறேன். மருமகளோட பேச போறேன். மாமியாரோட பேச போறேன். அப்படின்னு ஒரு வார்த்தை உனக்குள் சொல்லிவிட்டு, நீ பேசி பாருங்களேன். எல்லாம் நல்லா இருக்கும். ஆமென். சும்மா பொழுது போகாமலாம் நம்ம படிக்கிறேன். ஏங்க 4 புள்ளைய வச்சுட்டு 4 புள்ளைய எப்படிலாம் நேசிக்கிறோம். ஆ? பையன நேசிக்கிறோமோ, இல்ல சில மாமியாருங்க மருமகள நேசிப்பாங்க. பின்னாடி ஏதாவது கஞ்சி கிஞ்சி ஊத்துவாளாட. அது வேற விஷயம். இல்லன்னா பையன வளைச்சு போட்டு வெளிய கூட்டிட்டு போயிருவாங்க. இது வேற வம்பு. வாய மூடிக்கலாம் நெறைய மாமியாருக்கு வாய மூடிக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? எதுக்கு நான் இத சொல்ல வரேன்னா, இயேசு கிறிஸ்து நம்மள பார்த்து பார்த்து தான் படைச்சாரு. நீ இப்படிலாம் இருக்கணும். நீ பார்த்து நான் ஆளுகை செய்கிற மாரி எனக்கு இருக்கிற அத்தாரிட்டி. அவன் தன்னுடைய அத்தாரிட்டியே அப்படியே இயேசு கிறிஸ்துக்கு இருக்குன்றத அவன் நம்பினான். அதனால தான் இயேசு கிறிஸ்து நம்மட்ட என் அத்தாரிட்டி உனக்கு இருக்கணும். நீ இப்படிதான் இருக்கணும். நீ சொன்னா நடக்கணும். நீ என்னெல்லாம் மனசுக்குள்ள நினைச்சு சொல்றியோ, அதனால தான் ஒண்ணே ஒண்ணு சொல்லி நான் முடிக்கிறேன். மோசே வந்து அந்த தவளைகள் எல்லாம் அந்த பார்வோனுக்கு முன்னாடி தவளை எல்லாம் வந்துருச்சு. பார்வோனுடைய மந்திரவாதிகளும் தவளை உண்டாக்குறாங்க. மோசேயும் தவளை உண்டாக்குறாங்க. அது பைபிள்ல வாழ்த்து பார்த்தீங்கன்னா, ஆச்சரியமா இருக்கும். இந்த 2 தவளைகளும் செத்த விதங்கள் வித்தியாசமா இருக்கும். அவங்க உண்டாக்குன தவளைகள்லாம் வீட்டுக்குள்ளேயே நாறிட்டு கிடக்கும் செத்து. மோசே உண்டாக்குன தவளைலாம் போய் ஆத்துல விழுந்து செத்து போயிருக்கும். வித்தியாசம் இருக்கா? 2 பேரும் அற்புதங்களை செய்தாலும், அவருடைய அற்புதங்கள் நஷ்டங்களாய் முடியும். உன்னுடைய அற்புதம் பார்வோனையே விடுதலையாக்கும். ஆனா, அது எல்லாமே சொல்லும்போது, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. மோசே என்ன சொன்னானோ அதை நான் நிறைவேற்றுவேன். அவன் வாய் திறந்து சொல்லிட்டான். தவளையெல்லாம் இருக்காதுன்னு. நான் நிறைவேத்துறேன். ஆண்டவர் சொல்லவே இல்ல, நான் தவளையெல்லாம் எடுத்து போடுவேன்னு சொல்லவே இல்ல. ஆண்டவரே சொல்றாரு, மோசே சொன்ன வார்த்தையின் நிமித்தம் நான் இதை செய்வேன். அப்போ என்ன பவர் குடுக்குறாரு? நீ என்ன சொல்றியோ அத நான் செய்வேன். அப்ப அந்த வார்த்தை ரொம்ப தூரத்துல இல்ல, உனக்குள்ளேயே இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் இருந்தால், நீ சொன்னது நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.